ஒரு காலத்தில் மங்களாபுரி என்ற நகரத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் அவன் வெகு தொலைவில் உள்ள பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றான். அந்நாட்களில் வாகனங்கள் இல்லாத காரணத்தால் பல இடங்களை அவன் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. பயணத்தை முடித்து அரண்மனைக்கு திரும்பிய போது அவன் கால்களில் கடும் வலி உணர்ந்தான். இது அவன் முதன்முறையாக அதிக தூரம் நடந்து சென்றதாலும் அவன் சென்ற வழிகள் அனைத்தும் கரடு முரடாக இருந்ததாலும் ஏற்பட்டது. கால் நோவால் அவன் மிகவும் அவதிப்பட்டான். இதனை சமாளிக்க மன்னன் ஒரு ஆணை பிறப்பித்தான். நகரம் முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளையும் விலங்கின் தோலால் பரப்பிவிட வேண்டும் என்று. ஆனால் இதனை நிறைவேற்ற எண்ணற்ற விலங்குகளை வேட்டையாட வேண்டியதுடன் அதிகளவில் பணமும் செலவாகும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருந்தது. அப்போது மன்னனின் ஒரு புத்திசாலி அமைச்சர் பணிவுடன் முன்வந்து கூறினான், மகாராஜா, நீங்கள் கூறியபடி நகரம் முழுவதையும் தோளால் மூடுவது அளவில்லாத செலவினம். உங்கள் ஒருவருக்காக நகரத்தையே மாற்றுவது அவசியமில்லை. அதற்கு பதிலாக உங்கள் கால்களை பாதுகாக்க நீங்கள் மிருதுவான தோளால் ஒரு காலணி அணிந்து கொள்ளலாமே. அந்த ஆலோசனை கேட்டு மன்னன் ஆச்சரியத்தில் உறைந்தான். இறுதியில் பணியாளரின் புத்திசாலித்தனமான கருத்தை ஏற்று தனக்காக ஒரு காலணியை உருவாக்கச் சொன்னான். இந்த கதையின் நுண்ணறிவு என்ன? இந்த உலகத்தை நாம் விரும்பும் விதமாக மாற்ற முயல்வதை விட நம்மையே மாற்றிக்கொள்வதுதான் சிறந்த வழி. உலகை மாற்ற முயற்சிக்காமல் அதனை எதிர்கொள்வதற்காக நாம் எவ்வாறு உழைக்கலாம் என்று பார்க்க வேண்டும். மன்னன் தனது சிரமத்திற்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை தேடுவதற்கு பதிலாக ஒரு எளிய மாற்றத்தால் அந்த சிக்கலை கையாள முடியும் என்று உணர்கிறான். இதன் மூலம் வாழ்வில் பெரும்பாலான சிக்கல்கள் வெளியில் உள்ள சூழ்நிலையினால் ஏற்படுவதில்லை. ஆனால் நாம் அதை எப்படி அணுகுகிறோம் என்பதிலேயே தீர்வுகள் இருக்கின்றன என்பதை புத்திசாலித்தனமாக எடுத்து காட்டுகிறது.